ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன சியான் விக்ரமுடைய தங்கலான் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படம் பிரிட்டிஷ் காலத்தில் நடக்காமே காட்டுறாங்க. ஸோ அப்படி பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு வில்லேஜில் வந்து சியான் விக்ரம் அவர் ஃபேமிலியோடு இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிரிட்டிஷ் கேப்டன் வந்து சியான் விக்ரம் சில பேரை வந்து தங்க சுரங்கத்தை கண்டுபிடிக்கவும், அது மட்டும் இல்லாமல் அந்த தங்க சுரங்கத்தில் இருக்கிற தங்கத்தை எடுக்கவும் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அப்படி போகிறப்போ தங்க புதையல் இருக்கு இல்லையா, ஸோ அது அவங்க கண்ணுக்கு தெம்புடுது. ஸோ அந்த தங்கம் எடுக்கணுன்னா சில பல தடைகள் இருக்கும், அதாவது சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணால் தான் அந்த தங்கம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை தாண்டி ஒரு பொண்ணை சாவடிக்கணும். ஸோ ஒரு பொண்ணை சாவடித்தாதான் அந்த தங்கம் அவங்களுக்கு முழுசாக கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சியான் விக்ரம் அவங்க ஊர் மக்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த தங்கம் சொல்கிற அந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது அங்கே என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, அந்த பொண்ணை சாவடிச்சாங்களா இல்லையா, அந்த தங்கத்தை அவங்க எடுத்தாங்களா இல்லையா அப்படின்ட்டு இந்த படத்தில் காட்டுவாங்க. ஸோ இதுதான் இந்த படத்துடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு வந்து இந்த படம் பிடிச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி அண்ட் இவங்க எடுத்த விதமும் தான். இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து ரஞ்சித். ஸோ ஒரு சூப்பரான டைரக்டர் அண்ட் சியான் விக்ரம் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது அந்த காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும். அதாவது இந்த தங்கலான் மூவி சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து சியான் விக்ரம் அவர் எவ்வளோ கிரேட் ஆக்டர்ன்னுட்டு எல்லாருக்குமே தெரியும். நிறைய படத்தில் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் நான் திரும்பவும் ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கடான்னுட்டு இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர் இந்தியா வைஸாக 2 பேர்னால பண்ண முடியும். ஒன்று கமல்ஹாசன் கேஹெச் அவர், அதுக்கப்புறம் வந்து சியான் விக்ரம். இவங்க 2 பேர் தாண்டி இந்த கேரக்டர் யாரையாலையும் பண்ணவே முடியாது. ஸோ நான் ஏன் இவங்க 2 பேர் சொன்னேன்னா, இவங்க 2 பேர் தான் ஒரு கேரக்டருக்காக எவ்வளோ வேணாலும் இறங்கி செய்வாங்க. எந்த ஒரு இதுவும் பார்க்க மாட்டாங்க. இந்த டாப் ஹீரோ அந்த ஸ்டேட்டஸு மக்கள் என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ ஒரு கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தா நான் அந்த கேரக்டருக்காக எவ்வளோ வேணால் இறங்கி செய்வேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஆக்டர்ஸ் தான் கமல்ஹாசன் சாரும், நெக்ஸ்ட் வந்து சியான் விக்ரம் அவரும். ஸோ அதனால தான் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. முக்கியமாக வந்து 2 கேரக்டர்ஸ், ஒன்று வந்து ப்ரெசன்ட் போர்ஷன், இன்னொன்று ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், அப்படி 2 போர்ஷன் இருக்கும். ஸோ அந்த போர்ஷனில் வர கேரக்டர் ஆக்டிங், ஃபைட்டு, அந்த பாடி லாங்குவேஜ், பேசுகிற ஸ்லாங்கு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அவங்க எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மாளவிகா மோகன் அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அந்த பொண்ணை சாவடிச்சாதான் வந்து தங்கமே கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் வந்து இது ஒரு ரஞ்சித் அவருடைய ஃபிலிம். ஸோ அவர் ஃபிலிமில் காட்டப்படுற சில பல பாலிட்டிக்ஸ் அந்த விஷயங்கள் இருக்கட்டும், சில பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இன்னும் அந்த ஒரு 80s அந்த காலத்தில், 1805 அந்த டைம் பீரியடில் இன்னும் சாதாரண மக்கள் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள தள்ளி பார்க்குறது, இல்லைன்னா அவங்க கிட்ட கூட நெருங்க விட மாட்டாங்க சில பேர். ஸோ அதெல்லாமே வந்து இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையாகவே நடந்துச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு சூப்பராக பட்டுச்சு. அண்டு தங்கம் புதையல் எடுக்கிற அந்த ஒரு சீன் வரும்போது
ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நீங்கள் தங்கம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தங்கம் எடுக்கிறீங்களோ அந்த தங்கம் உங்களுக்கு, மிச்ச தங்கம் எங்களுக்கு. அந்த பிரிட்டிஷ் பர்சன் வந்து ஒரு டீல் போட்டுப்பார். பட் தங்கத்தை பார்த்த உடனே அவருடைய ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி ஆகிடும். என்னென்னா, இந்த தங்கம் எல்லாமே எனக்கு தான், உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அடித்து கொடுமைப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டப்படும். ஸோ அதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டேன்னா அது உங்களுக்கு ஸ்பாயிலர் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு படம். இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. பட் எனக்கு என்னவோ இந்த படம் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆகலை, தெலுங்கில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஏன்னா ஒரு ஒரிஜினல் படம்னா அந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தா தான் அது நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் தெலுங்கில் போகல, ஓடிடியில் வந்து நான் பார்த்துக்கலான்னு நினச்சேன். பட் இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸை ஏன் இந்த படம் வந்து பிடிக்காமல் போச்சா, இல்லைன்னா வேணும்னே இந்த மாதிரி பண்ணிட்டாங்களான்னு தெரில. ஒரு சூப்பரான ஸ்டோரி, சூப்பரான ஒரு மேக்கிங், சூப்பரான ஆக்டிங், சூப்பரான கண்டென்ட். பட் ஏன் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்ம் பண்ணலையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை யாராச்சும் தேட்டரில் பார்த்தீங்களா? அப்படி தேட்டர்ஸில் பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னுட்டு. ஸோ நான் தேட்டரில் பார்க்கல, அதனால சொல்கிறேன். ஓடிடியில் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமாக சியான் ஃபேன்ஸ், யாராச்சும் விக்ரம் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் வந்து ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா சியான் விக்ரம் அவர் எடுக்கிறதே வருஷத்துக்கு ஒரு படமோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படமோ தான். ஸோ அப்படி ஒரு படம் வரும்போது அவர் ஹிட் ஆகுதோ ஃப்ளாப் ஆகுதோ அது செகண்டரி. பட் சியான் விக்ரம் அப்படின்னாலே பயங்கரமான ஒரு ஆக்டர். அது ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக என்ன வேணால் பண்ணுவார் அப்படின்ட்டு நிறைய படங்களில் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் இன்னும் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இந்த தங்கலான் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது, செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ஆக்டர், இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வீரதீரசுரன் பார்ட் 2 வருது. அந்த டீசர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ரீசெண்டாக, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம். இன்னொரு பயங்கரமான ஒரு படம் வரப்போகுது சியான் விக்ரம் ஃபேன்ஸ்க்கு, ஈவன் எனக்கும் தான். ஸோ பார்க்கலாம், நம்ம பயங்கரமாக வெயிட் பண்ணலாம் அந்த படத்துக்காக. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் செக் பண்ணிங்கன்னா நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.